بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தை, தேவைப்படும் விளக்கத்தை நம்ம பார்த்து வர்றோம். அதில் இதுவரைக்கும் நம்ம 59 ஹதீஸுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 60வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 60வது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஹதீஸுக்கு ஒரு பாடம் போடுவார்ல, இதுக்கு ஒரு பாடம் போடுறார். என்ன போடுறாருன்னு கேட்டால், பாபு மன் ரஃபா சௌத்தஹு பில் இல்மி. இல்மு என்றால் மார்க்க அறிவு. மார்க்க அறிவை குறித்த விஷயங்களை சொல்வதற்காக சப்தத்தை உயர்த்துவது பற்றிய பாடம். இப்போ ஒரு ஆள் ஒரு தப்பு செய்கிறாருன்னு வைங்க, கிட்டத்தட்ட தொழுகையில் ஒழுங்கு செய்யும்போது ஒழுங்காக செய்யலை, அப்போ அப்படின்னு சொல்லலாம். என்னடா இவ்வளோ செய்கிற அப்படின்னு கத்துறோம். இப்படி செய்யலாமான்னு அப்படி செய்யலாம். ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு காரியத்தை மக்கள் தவறாக செஞ்சாங்கன்னு சொன்னால், தூரத்தில் நின்று கொண்டே சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யலாம், அந்த தவறை திருத்தலாம். அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தான் 60வது ஹதீஸ். அதுக்கு இவர் என்ன தலைப்பு போடுறாருன்னு கேட்டால், ஹாதா பாபுன் நிப்பாட்டியிருங்க. மன் ரஃபா சௌத்தஹு, சப்தத்தை யார் உயர்த்துகிறாரோ, ரஃபான்னா உயர்த்துறது, சவுத்துனா குரல் சப்தம், சப்தத்தை உயர்த்துகிறாரோ பில் இல்மி, இல்மு குறித்து சத்தத்தை உயர்த்து, கண்டிக்கிறதுக்கு உயர்த்துறது இல்லை. இல்மு என்றால் தொழுகை, நோன்பு, மார்க்க சட்டங்களை சொல்லித் தருவதற்காக வேண்டி சத்தத்தை உயர்த்துவாரே அவரை பற்றிய பாடம் அப்படின்னு போட்டுறாரு. அதில் என்ன ஹதீஸ் கொண்டு வர்றாருன்னா, ஹதீஸை பார்த்தா அவங்களுக்கு அந்த தலைப்பு விளங்கிடும். என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், ஹத்தசனா அபுன் நோமான். அபுன் நோமான்னா அது குன்னியத்து பேர், நோமானுடைய வாப்பான்னு அர்த்தம். அவருடைய சொந்த பேர் ஆரிம் இப்னுல் ஃபலுல். ஆரிம் இப்னுல் ஃபலுல் என்ற அபுன் நோமான் எங்களுக்கு அறிவித்தார். அபுன் நோமான்ங்கிறது புகாரியுடைய உஸ்தாது, அவருக்கு அறிவிக்கிறார். கால, அவர் சொல்கிறார், ஹத்தசனா அபு அவானா. அபு அவானா அவர்கள், அபு அவானாங்கிறவர், அவர் ஒரு ஹதீஸ் கலை நூல் எழுதின ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். முஸ்தஹ்ரஜ் அபு அவானான் இருக்கும். அவர் ஒரு பெரிய சாதாரண அறிவிப்பாளர் கிடையாது, இது ஒரு மேதையான அறிவிப்பாளர்களில் உள்ள ஒரு ஆள். ஹத்தசனா அபு அவானா, நமக்கு அபு அவானா அறிவித்தார். யார் சொல்கிறார்? நோமான், அபு நோமான் சொல்கிறார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, அன் அபி பிஷ்ரின், அபு பிஷ்ர் வழியாக அறிவித்தார். என்ன செய்கிறார்? அவருக்கு சொன்ன ஆள் யார்? அபு பிஷ்ர். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, ரவா அன் யூசுஃப இப்னி மாஹக். யூசுஃப் இப்படி மாஹக்குன்னு வர்றதுலேருந்து ஒரு அவங்க வாப்பா அந்த அஜமியாக இருப்பார் நினைக்கிறேன், பேர் அப்படி வச்சுருந்துருக்குறாங்க. மாஹக்குங்கிறதுக்கு ஒரு மீனிங் இல்லை. அப்போ யூசுஃப் பண்ணி மாஹக், யூசுஃப் பண்ணி மாஹக் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்ன்னு கேட்டால், அன் அப்துல்லா இப்னி அம்ரின். அப்துல்லா இப்னு உமர் இல்லை, அப்துல்லா இப்னு அம்ரு. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம விளக்கி இருக்கிறோம். உமர் அம்ரு அதை வேறுபடுத்துவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அம்ரா இருந்தால் ஒரு வாவு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரேக்கு பிறகு ஒரு வாவு இருக்குது பார்த்தீங்களா, ரேக்கு பிறகு என்ன செய்யுது, ஒரு வாவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த வாவை வாசிக்கவெல்லாம் கூடாது. வாவு அது ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? இப்போ நீங்கள் ஈஸியாக வாசிச்சிருவீங்க. ஏன்னா அம்ருண்டு ஐனுக்கு மேலே பத்தகம் இருக்குது, மீமுக்கு சுக்குன்னு இருக்குது, ரேக்கு தன்வீன் இருக்கிறது. இதை வச்சு அம்ரின் என்று நீங்கள் வாசிச்சிருவீங்க. ஆனால் பண்டைய அரபி எழுத்துக்களுக்கு ஹரக்கத்து போட மாட்டாங்க. ஹரக்கத்து போட மாட்டாங்க என்பதை விட அப்படி ஒன்று இல்லை, அவங்களுக்கு தெரியாது. பிற்காலத்தில் தான் அந்த ஹரக்கத்து உண்டாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த காலத்தில் இது அப்துல்லா இப்னு உமர்னு ஒருத்தர் வாசிட்டா என்ன செய்வீங்க? எழுதுகிறோம் அப்துல்லா இப்னு உமர்னு அந்த வாவு போடாமல் எழுதிட்டோம்னா, அப்துல்லா இப்னு உமர்னு ஒரு ஆள் இருக்கார், உமருடைய மகன் இருக்கிறார். இவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ், முதல் சொன்ன அந்த குளிருக்கு சொன்னார்ல, அவருடைய மகன் இவர், அந்த அம்ருடைய மகன் இவர். அப்போ அப்துல்லா இப்னு அம்ரு என்று சொல்ல நினைத்தோமையானால், இப்போதைக்கு இந்த வாவுலாம் தேவையில்லை, லாஜிக் இப்படி தேவையில்லை. ஆனால் நீங்கள் போட்டு தான் ஆகணும், அது ஒரு வழக்கமாக்கிட்டாங்கல்ல. அது இப்போ நம்ம ஜேர் ஜபர்லாம் இருக்குது, அதை வச்சு வாசிச்சிருவோம் என்று இருந்தாலும்
நம்ம என்ன செய்யணும், அம்ரு போட்டால் வாவு போட்டுற வேண்டியதான். அந்த வாவுக்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் கொடுக்கக்கூடாது. அந்த வாவு எதுக்கு வந்ததுன்னு கேட்டால், அதுக்கு முந்தி உள்ள சொல்லை நீ உமர் என்று வாசிக்காதே, அம்ரு என்று வாசின்னு அதுக்கு அர்த்தம். அந்த வாவுக்கு, இந்த வாவுக்கு என்ன அர்த்தம், அந்த வாவுக்கு வா வி ஊ அந்த மாதிரி ஹரக்கத்தெல்லாம் நீ கொடுக்காத. அது சும்மா ஒரு அடையாளத்துக்கு போட்டிருக்கு, அடையாளமாக போடப்பட்டிருக்கு. எதுக்கு ஒரு அடையாளம், அம்ரு என்று வாசிப்பதா உமர் என்று வாசிப்பதா என்பதற்கு ஒரு அடையாளம். அதனால் இப்போ நான் அப்துல்லா இப்னு அம்ரின், இந்த ஜேர் ஜபர் இல்லாட்டி கூட நம்ம நினைச்சிருவோம் அம்ரின்னு வாசிச்சிருவோம். ஜேர் ஜபர் இருக்கிறவங்க ஜேர் ஜபரை வச்சு வாசிச்சிருவாங்க. ஜேர் ஜபரை பற்றின இல்லாத கிதாபுகளில் இது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, இந்த வாவை வச்சுக்கிட்டே இது அம்ருன்னு வாசிச்சிடலாம். அப்போ அன் அப்துல்லா இப்னு அம்ரின் ரவா அன் அப்துல்லா இப்னு அம்ரின், அப்துல்லா இப்னு அம்ர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அப்துல்லா இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, கால அவர் சொன்னார், தஹல்லஃப அன்னன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பின்தங்கினார்கள். தஹல்லஃப என்றால் பின்தங்கினார்கள். ஃபி சஃபரத்தின் சாஃபர்னாகா, நாங்கள் பயணித்த ஒரு பயணத்தில், ஒரு பயணத்தில் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க, ரசூல்லாவோட சேர்ந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. எதுக்கு பேக் அடித்தாங்கன்னா, அந்த மலைஜலம் கழிச்சு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒதுங்கிட்டாங்க. அதான் பின்தங்கினார்கள். வந்து தஹல்லஃப அன்னன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபரத்தின் சாஃபர்னாகா, நாங்கள் பயணித்த ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு கொஞ்சம் பின்தங்கினார்கள். பின்தங்கின உடனே அதரகனா, எங்களை அவர்கள் அடைந்தார்கள். பின்தங்கி நாங்கள் முன்னே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நாங்கள் முன்னாடி கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. பின்தங்கணுன்னா சஹாபாக்கள் விளங்கிறோம், ஒரு பின்தங்கினா பாத்ரூம் போகிறதுக்காக பின்தங்கி இருக்கிறாங்கன்னு விளங்கிறோம். இவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டுருக்குறாங்க. அதரக்கனா, அத்ரக்குனாண்டா அது வேறு, அது தண்ணிலையாயிரும். இது அத்ரக்குனா இல்லை, அதரக்கனா. மாலியில் வந்து காயிபில் வந்து ஆண்பால் ஒருமை, சரியா. அதரக்கன்னா அதரக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயானான்னு அர்த்தம். அதரக்க நான்னு சொன்னால் அதை பிரித்து சொல்கிறதா இருந்தால் காவோட நாவை சேர்த்துப்பட்டாங்க. அந்த நாங்கிறது மஃபூலுடைய லமீர். ஃபால்னா நசர்னான்னு வருமா, அந்தனா கிடையாது. ஃபாலனா நசரனான்னு வரும்ல, அந்தனா. இந்தனா என்னென்னு கேட்டால் இது வேறு களிமா. நசர ஒரு அதரக்க ஒரு களிமா, நாங்கிறது ஒரு களிமா. அப்போ அதரக்க என்றால் அதனுடைய ஃபாயில் நபி. அதரக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அடைந்தார்கள் எங்களை. பிரித்தோம்னா ஈயானான்னு நானும் சொல்லக்கூடாது, சேர்த்துட்டோம்னா நானும் சொல்லிக்கிறலாம். பிரித்து சொன்னோம்னு சொன்னால் அதரக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயானான்னு வச்சுக்கிறணும். ரசூலுல்லாஹ் எங்களை அடைந்தார்கள். பின்னாடி உள்ளவங்க கொஞ்சம் பின்தங்கிட்டு கொஞ்சம் வேகமாக வந்து எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. எப்போ வந்துட்டோம், எந்த நேரத்தில்னா உட்காந்து அருஹகத்ன சலாத், எங்களுக்கு தொழுகை நெருங்கி விட்ட நேரத்தில். அருஹகத்னா எங்களை நெருங்கி விட்டது. இந்த நாவும் வந்து அந்த தண்ணிலையில் உள்ள வரும்ல, அந்தனா கிடையாது. இது அருஹகத்து ஈயானான்னு அர்த்தம். அருஹகத்துடைய ஃபாயில் வந்து சலாத்து, பின்னாடி வந்துருச்சு. அது தொழுகை எங்களுக்கு நெருங்கி விட்டது நிலையில் வந்தார்கள். நஹனு நத்தவல்லவ், நாங்கள் ஒழு செய்து கொண்டிருந்தோம். ஒரு தொழுகை நேரத்தில் இது நடக்கிறது. ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. வரும்போது நாங்கள் அங்கே உட்காந்து என்ன செய்யணும், தொழுகை நேரம் வந்துருச்சேன்னு ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜஅல்னா நம்சஹு, மசகன்னா தடவுறது, சரியா. நம்சகன்னா நாங்கள் தடவுவோம். இதில் இந்த ஜாலை வந்துருச்சு பாருங்கள். ஜாலவுக்கு நம்ம வந்து உசூலுல் ஃபிக்குகளே அந்த விலைக்கு இருக்கிறோம். ஜாலன்றது சுரு என்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வாரத்துடைய பாடத்தில் அதை பார்த்துருப்பீங்க. அப்போ ஜால்னா ஆரம்பித்தோம்னு அர்த்தம். இப்போ ஜால்னா நம்சஹு, நாங்கள் மசகு செய்ய ஆரம்பித்தோம். இந்த ஜாலவுக்கு ஆக்கினோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இப்போ ஜால்னா நம்சஹு, நாங்கள் மசகு செய்ய ஆரம்பித்தோம். அலா அர்ஜுலினா, எங்களுடைய கால்களுக்கு மசகு செய்கிறோம், சரியா. மசகு செய்கிறோம்னு சொன்னால் கால் உரையில் மசகு செய்யலை. ஒரு உழு செய்கிறதுனா நான் ஹவுலாக இருந்துச்சு, அங்கே குளமாக ஆறாக இருந்துச்சு. சும்மா ஒரு கப்பில் தண்ணி வச்சுருப்பாங்க. இந்த தண்ணியை தழுவும்போது காலை கழுவுற அளவுக்கு ஊற்றி நம்ம கழுவுறோம், அப்படிலாம் ஊற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தண்ணியை தொட்டு காலில் தடவுறாங்க.
காலை கழுவுறதுக்கு பதிலாக நம்ம அப்படி தான் விளங்கி வச்சுருக்கோம். காலை கழுவுறன்னு என்ன செய்யணும், ஒரு வழி தண்ணியை காலி பண்ணுறதுக்கு பேர் தான் காலை கழுவுறன்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். சும்மா ஒரு செத்தோட்டு எல்லா பக்கத்தையும் ஈரமாக்கிட்டு முன்னொரு கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா சரியாக போயிடும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணீர் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. பிரயாணத்தில் தண்ணி ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்களா. அப்போ நாங்கள் காலை கழுவுறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செஞ்சோம்னு கேட்டால், ஃபஜால்னா நம்சஹு, நாங்கள் மசகு தடவ ஆரம்பித்தோம். அலா அர்ஜுலினா, எங்களுடைய கால்களின் மீது தடவ ஆரம்பித்தோம். தண்ணியை தொட்டு தொட்டு தடவுறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது. தொட்டு தொட்டு தடவி நினைஞ்சிட்டாலும் கழுவுனா தான் அர்த்தம். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. ஃபனாதா வியலா சௌத்திஹி, இப்போ நாதாண்டா அழைத்தார்கள். சவுத்துண்டா சத்தம், குரல், அவங்களுடைய குரல்ன்ற அர்த்தம். ஆலாண்டா உயர்வான, அவங்களுடைய உயர்ந்த சத்தத்தை கொண்டு அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சாதாரணமாக கூப்பிடலை. இப்போ நாதா அழைத்தார்கள். பியலா சௌத்திகி, அவங்களுடைய உயர்ந்த சத்தத்தை எழுப்பி கூப்பிட்டார்கள். வயலுன், நாசமுண்டாகிவிடும். லில் ஆக்காபி, அந்த ஆக்காபுன்னா அந்த குதிகால்கள், குதிகால்களுக்கு நாசம் உண்டாகிவிடும். நாரி, நரகத்துடைய நரகம் என்ற ஒரு கேடு குதிகாலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, தடவுறாங்கல்ல, அப்படி தடவுறவங்க குதிகாலை விட்டுடுறாங்க. மேற்கால தடவுறாங்க, பாதத்தை தடவுறாங்க. பின்னாடி தானே குதிகால் இருக்கும். அதை நிறைய பேருடைய காலை பார்க்குறாங்க, ஈரமே இல்லை, குதிகாலில் தண்ணி படவே இல்லை. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, தண்ணி படாத அந்த குதிகாலுக்கு நரகம் இருக்கிறதுங்கிறாங்க. வயலுன்னா ஒரு கேடு, வயலும் என்னன்னார், நரகம் என்ற கேடு இருக்கிறது. எதுக்கு இருக்கிறது, லில் ஆகாபி, குதிகால்களுக்கு இருக்கிறது. குதிகாலுக்கு நரகம்தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கழுவப்பட வேண்டிய இடத்தை நீங்கள் கழுவாமல் வைத்திருக்கிறீர்கள், ஈரம் பட வேண்டிய இடத்துல ஈரம் இல்லாமல் வைத்திருக்கிறீர்கள். அப்போ மேலே தண்ணியை தடவுறீங்க, பின்னாடி தடவுறீங்க, பேக் சைடு உள்ள அந்த குதிகால்னா பின்பக்கம் இருக்குல்ல, காலுடைய பின்பக்கம், அந்த இடத்தில் நீங்கள் தடவலை. அது இங்கேருந்து நம்ம பார்த்தா தெரியும்ல, தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஈரம் பட்டது ஈரம் படாத கால் தனியாக தெரியும். அப்போ இவங்க ஒழு செய்கிறாங்கிற பேரில் குதிகாலில் தண்ணியே படாமல் வர்றாங்க. இவங்க தடவாது செய்யணும்ல, வள்ளி ஊற்ற தேவையில்லை, தடவுற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தடவுதல் கூட குதிகாலுக்கு விடுபட்டு போச்சு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, வயலுன் இல்லா காபி மினன்னார், குதிகால்களுக்கு மினன்னார், நரகம் என்ற கேடு உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை தடவை சொன்னாங்கன்னா, மர்ரத்தைனி, 2 தடவை, அவு சலாசன், 3 தடவை. இந்த வார்த்தையே எத்தனை தடவை சொன்னாங்கங்கிறதுல அறிவிப்பாளருக்கு டவுட் இருக்குது. 2 தடவையோ 3 தடவையோ சொன்னாங்க, ஒரு தடவை சொல்லலை கண்டிப்பாக. அப்போ 2 வயலுன் இல்லா காபி மினன்னார் என்கிற இந்த வார்த்தையை மர்ரத்தைனி அவு சலாசன், 2 தடவைகளோ 3 தடவைகளோ அவங்க சொன்னாங்க. இப்போ இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், அப்போ ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இங்கேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சஹாபாக்கள் சரியாக தான் ஒழு செய்கிறாங்களான்னு இப்படி கவனித்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சிலருடைய குதிகால்கள் தண்ணி படாமல் இருக்கிறது, தொட்டு தொட்டு தடவுற அளவுலாம் தண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படி தடவும் பொழுது அந்த பின்பகுதியை, குதிகாலுடைய பின்பகுதியை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க, தண்ணி படாமலே இருக்கிறது. அப்போ தண்ணி படாமல் இருந்தால் நரகம் தான், தண்ணி இல்லாமல் போய் நீங்கள் ஒழு செய்யாமல் தொழுதா நரகம் தானே அது. காலில் தண்ணி படலைன்னா ஒழு செய்யலன்னு தானே அர்த்தம். அப்போ தொழு செய்து விட்டு தான் தொழணுங்கிற அந்த சட்டத்தை மீறி அந்த இடத்துல தண்ணி படாமல் செஞ்சால் நீங்கள் ஒழு செய்யாமல் தொழுறீங்கன்னு அர்த்தம். ஒழு செய்யாமல் தொழுதா நரகம் தானே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நமக்கு மசாயில் விஷயத்துக்கு இது பிரச்சனை இல்லை. இவர் என்ன பாடத்தை கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அங்கே கால் கழுவுறது தூரமாக இருக்கிறது, கிட்டத்தில் இருந்தால் உயர்ந்த சத்தத்தை எழுப்ப மாட்டாங்க. இங்கேருந்து பார்க்குறாங்க, கால் கழுவப்படலை, ஈரம்படலை, குதிகாலுடைய பின்புறத்தில் என்ன செய்யலை, ஈரம்படலை என்பதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வார்த்தையை சத்தமாக உயர்த்தி சொன்னார்கள். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், மார்க்க ரீதியாக நம்ம கண்ணு முன்னாடி தப்பான முறையில் ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சார்னு சொன்னால், ஒழுங்காக தக்பீர் கட்டுறான்னு சொல்லலாம். ஒருத்தர் தக்பீர் கட்டுறாரு, இப்படி தொங்க விட்டு கட்டுறாருன்னு வைங்களேன், நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, அதை போய் கிட்டத்துலேயும் போய் என்ன செய்யலாம், தம்பி பார்த்து விடுங்க, இப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. உயர்ந்த சத்தத்தை கொண்டு மார்க்கத்தை சொல்லலாமாண்டா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாரு. போட்ட தலைப்புக்கு ஏற்றவாறு இருக்குது. அதுக்கடுத்தது இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் தொழுகை, நோன்பு, மசாயில், அக்கீதா ஒன்றுமே கிடையாது இந்த இப்போ சொல்லக்கூடிய பாடத்தில். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கவனம் செலுத்திருக்கார் அவர். என்னன்னு கேட்டால்,
இப்போ ஹதீஸுகளை நம்ம எப்படி அறிகிறோம்? ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னாங்க இல்லை. எப்படி அறிகிறோம்? ரசூலுல்லாஹ்ட்டேருந்து ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, அவர்கிட்டருந்து இன்னொரு ஆள் கேட்குறாரு, அவரிடமிருந்து இன்னொரு ஆள் கேட்குறாரு. இப்படி தானே ஹதீஸ் அறிகிறோம். ஹதீஸ் அறிகிறோம். அப்படி அறியும் பொழுது இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றத சொல்லுவார்ல, அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்லலாம்னு கேட்டால், ஹத்தசனா, ஹத்தசனா என்ற சொல்லை பயன்படுத்தியும் ஒருவர் செய்தி அறிவிக்கலாம். அஹ்பரனா, அஹ்பரனா என்கிற சொல்லை பயன்படுத்தியும் ஒரு செய்தி அறிவிக்கலாம். அம்பஅனா, அந்த சொல்லை மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ உதாரணமாக ஹத்தசனா ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அறிவித்தார்கள் இப்படியும் சொல்லலாம். அல்லது அஹ்பரனா ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு ஒரே அர்த்தம் தான், எங்களுக்கு அறிவித்தார்கள். அல்லது அம்பஅனா ரசூலுல்லாஹி, பெரும்பாலும் ஹத்தசனா தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் ஹதீஸுகளில் பார்த்தீங்கன்னா ஹத்தசனா தான் வரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அஹ்பரனாங்கிற வார்த்தையை போடுவாங்க, சில பேர் அம்பஅனான்னு போடுவாங்க. அது பற்றிய பாடம், எந்த ஒரு சொல்லை அறிவிக்கும் பொழுது என்ன மாதிரியான மெத்தடில் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அதை குறித்து ஒரு பாடம் தனியாக போடுறார். இது வந்து மார்க் அறிஞர்களுக்கு, ஹதீஸ் கலையில் உள்ளவங்களுக்கு தேவையான விஷயமே தவிர வெகுஜன மக்களுக்கு யூஸ் ஆகிற விஷயம் இதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஹதீஸ் கலையில் ஈடுபடுறோம்ல, அதில் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள விஷயந்தான். அப்போ என்ன செய்கிறாருன்னா, பாபு கவுலில் முஹத்திஸி, ஒரு முஹத்திஸு கூறுவது. முஹத்திஸ் என்றால் ஹதீஸை அறிவிப்பவர், ஹத்தசனா அறிவித்தார். முஹத்திஸ் என்றால் ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர். அறிவிக்கக்கூடியவர் கூறுவது, எப்படி கூறுவது? ஹத்தசனா, ஹத்தசனா என்று கூறுவது. அஹ்பரனா, அஹ்பரனா என்று கூறுவது. அம்பஅனா, அம்பஅனா என்று கூறுவது பற்றிய பாடம். ஒரு முஹத்திஸ் வந்து அஹ்பரனா என்று சொல்லுவார், ஹத்தசனான்னு சொல்லுவார். இப்படி சொல்லலாமா? ஒரு முஹத்திஸ் வந்து ஹத்தசனா ரசூலுல்லாஹி என்பதற்கு பதிலாக அஹ்பரனா சொல்லலாமா? அஹ்பரனாவுக்கு பதிலாக அம்பஅனா சொல்லலாமா? ஒரு முஹத்திஸ் இப்படி முஹத்திஸ்னா யார்? எல்லா அறிவிப்பாளருமே முஹத்திஸ் தான் வந்துடுவாங்க, ஹதீஸை அறிவிக்கிறவரை வந்துடுவாங்க. அப்போ ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் ஹத்தசனா அஹ்பரனா அம்பஅனா என்ற சொற்களை பயன்படுத்துவது பற்றிய பாடம்னு போட்டுட்டு அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. ஹதீஸ்களில் கொண்டு வர லேட்டாக தான் கொண்டு வர்றாரு. கால லனல் ஹுமைதி, ஹுமைதி என்பவர் நமக்கு சொன்னார். யார்? புகாரி சொல்கிறார். புகாரி சொல்கிறாரு, ஹுமைதிங்கிற ஒரு அறிஞர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், காண இந்த இப்னு உயைனா, இப்னு உயைனார்கள், இப்னு உயைனா அவர் பேர் சுஃபியான், சுஃபியான் இப்னு உயைனா. பெரும்பாலும் உயைனாவுடைய மகன் மட்டும் சொல்லுவாங்க, சுஃபியானை விட்டுட்டும் சொல்லுவாங்க, சுஃபியானை சேர்த்தும் சொல்லுவாங்க. அப்போ ஹுமைதிங்கிறவர் சொல்கிறாரு, காண இந்த இப்னு உயைனா, இப்னு உயைனா என்பவரிடம் இருந்தது. என்ன இருந்தது? ஹத்தசனா, ஹத்தசனா என்ற ஒரு சொல்லும், அஹ்பரனா, அஹ்பரனா என்ற ஒரு சொல்லும், அம்பஅனா, அம்பஅனா என்ற ஒரு சொல்லும், சமீத்து, சமீத்து என்கிற சொல்லும், இந்த 4 சொற்களும் இப்னு உயைனாவிடத்தில் வாஹிதன் ஒன்றாகத்தான் இருந்தது. எதை வேணாலும் சொல்லலாம். அந்த ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ஹத்தசனா அபு ஹுரைரா அப்படின்னு சொல்லலாம், அஹ்பரனா அபு ஹுரைரா என்றும் சொல்லலாம், அம்பஅனா அபு ஹுரைரா என்றும் சொல்லலாம். அதோட சமீத்து அபா ஹுரைரா, அபு ஹுரைராட்ட நான் கேட்டேன் என்று சொல்லலாம். இப்னு உயைனாவுடைய கருத்து, சுஃபியான் இப்னு உயைனாங்கிற ஹதீஸ்கலை மேதையுடைய கருத்து பிரகாரம் 4 எதை சொன்னாலும் சரிதாங்கிறார், எல்லாம் ஒன்றுங்கிறார். ஹத்தசனா போட்டால் இந்த அர்த்தம், அஹ்பரனாவை இந்த இடத்தில் போடணும், அம்பஅனா அந்த இடத்தில் போடணும், சமீத்துங்கிற இந்த இப்படிலாம் கிடையாது, அப்படி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மறுப்பு அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாம் ஒன்று தானே, இப்போ எதை சொன்னால் உனக்கு என்ன? அப்போ காண இது யார்? ஹுமைதிங்கிறவர் சொல்கிறார். ஹுமைதி வந்து புகாரியுடைய உஸ்தாது. அவர் புகாரிக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், காண இந்த இப்னு உயைனா, சுஃபியான் அவர்களிடத்தில் இருந்தது. என்ன இருந்தது? ஹத்தசனா என்பதும், அஹ்பரனா என்பதும், அம்பஅனா, அம்பஅனா என்பதும், சமீத்து என்பதும் இருந்தது. என்னவாக இருந்தது? வாஹிதன், ஒன்றாகனா ஒரு கருத்துடையதாக இருந்தது. எல்லாம் ஒன்று தான், ஒன்றானா ஒரு கருத்துடையது தான்.
அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது எதை போட்டாலும் ஒன்று தான். அதுக்கு இது ஒரு விஷயம் சொல்லிட்டார்ல. அடுத்து சரி கால இப்னு மசூத். இப்போ இப்னு மசூதுங்கிற ஒரு சஹாபி பல ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காருல்ல, அவர் அறிவிக்கும்போது எப்படி பயன்படுத்துவார்னு கேட்டால், ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ரசூலுல்லா அறிவித்தார்கள், ஹத்தசனான்னு அவர் பயன்படுத்துவார். இப்னு உமர் ரசூலுல்லா சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு, ஒரு சஹாபி பயன்படுத்தியிருக்காருன்னா அது மாதிரி மற்றவங்களும் பயன்படுத்துங்களேன். அப்போ ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா எங்களுக்கு சொன்னார்கள். ஒஹுவ சாதிக்குல் மஸ்தூக், அவர்கள் சாதிக்காகவும் மஸ்தூக்காகவும் இருக்கும் நிலையில் சொன்னார்கள். அதாவது அவர்கள் உண்மையாளராகவும் இருக்கிறார்கள். மஸ்தூக் என்றால் உண்மைப்படுத்தப்பட்டவராக, உண்மையாளர்னு நிறைய பேர் இயல்பில் உண்மையாளராக இருப்பாங்க, ஆனால் மக்கள் பொய்யன்பாங்க. வர ரசூலுல்லாவுக்கு கொடுத்த அந்தஸ்து என்னன்னு கேட்டால், அவங்க உண்மையாளராகவும் இருந்தாங்க, எதிரிகளாலும் உண்மைப்படுத்தப்பட்டார்கள். அவங்களும் சாதிக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போ சாதிக்காக இருக்கிறது மட்டும் பத்தாது, சாதிக்கு என்று மக்கள் அங்கீகரிக்கவும் வேணும். அப்படி அங்கீகரிக்கப்பட்டால் மஸ்தூக் ஆயிடுவார். அவர் சாதிக்குன்னு சொன்னால் அவர் தன்னளவில் உண்மை சொன்னார்னு கேட்டால் அது அவருக்கு பேர் சாதிக். அவர் உண்மை சொல்வதாக மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்கு பேர் மஸ்தூக். அப்போ ரசூலுல்லாவுக்கு ரெண்டு தன்மையும், அவங்க பேசுகிறது உண்மையாக இருந்தது, எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க, சாதிக்குன்னு தான் அவங்களும் மக்களும் கொடுத்துட்டு இருந்தார்கள். அந்த அடமொழியோடு சேர்த்து இப்னு மசூத் சொல்லும்போது என்ன செய்வார், ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எந்த நிலையில் அறிவித்தார்கள்னா, ஒஹுவ சாதிக்குல் மஸ்தூக், சாதிக்குல் மஸ்தூக்காக அவர்கள் இருக்கும் நிலையில் எங்களுக்கு அறிவித்தார்கள்னு அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாவுடைய ஒரு செய்தி அறிவிக்கும் பொழுது என்ன வார்த்தை இப்னு மசூத் பயன்படுத்துகிறாரு, ஹத்தசனான்னு பயன்படுத்துகிறார். அதுக்கடுத்து ஒகால ஷக்கீக்கும், ஷக்கீக் என்பவர் சொல்கிறாரு, அன் அப்துல்லாஹி, அப்துல்லான்னு அப்துல்லா இப்னு உமர் வழியாக சொல்கிறாரு, சமீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன், ரசூலுல்லாவிடத்தில் ஒரு கலிமாவை ஒரு சொல்லை நான் கேட்டேன்கிறார். இவர் சமீத்துன்னு பயன்படுத்துகிறார். ஒரு சஹாபி ஹத்தசனான்னு பயன்படுத்துகிறார். இன்னொரு சஹாபி என்ன செய்கிறார், ஹதீஸ் அறிவிக்கும் போது எங்களுக்கு ரசூலுல்லா அறிவித்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் ரசூலுல்லாவிடத்தில் கேட்டேன் என்று சொன்னால் ஒரே கருத்து தானே. இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி, அந்த அப்துல்லா சொல்கிறாரு, சமீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன், ரசூலுல்லாவிடத்தில் ஒரு கலிமாவை நான் செவியுற்றேன். கலிமான்னா ஒரு சொல்லை, ஒரு வார்த்தையை, ஒரு கொள்கையை நான் செவியுற்றேன் போது இந்த சஹாபி எந்த வார்த்தையை போட்டிருக்கிறாரு, சமீத்து போட்டிருக்கிறார். ஓ கால ஹுதைஃபா, ஹுதைஃபத்து பின் யமான்கிற ஒரு சஹாபி இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்கிறாரு, ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைனி, ரசூலுல்லா எங்களுக்கு ரெண்டு ஹதீஸ்களை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸை விளக்குறார். இவர் அந்த ஹதீஸெல்லாம் எடுத்துக்கொண்டாந்து போடலை. புகாரிக்கு இந்த தலைப்புக்கு அது தேவையும் இல்லை. எது சொன்னால் போதும், ஹத்தசனான்னு சொல்லியிருக்கிறாங்களா, சமயத்து சொல்லியிருக்கிறாங்களா, அது மட்டும்தான் மேட்ரு. அதெல்லாம் மேட்டர்களை விட்டுறார், அது தேவையில்லை தானே, இந்த தலைப்புக்கு தேவையில்லை. அப்போ கால ஹுதைஃபா சொல்கிறாரு, ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைனி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு ஹதீஸை அறிவித்தார்கள்ன்ற வார்த்தையை ஹுதைஃபா சொல்லும் பொழுது ஹத்தசனா போட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்தது ஒகால அபுல் ஆலியா, அபுல் ஆலியா என்பவர் சொல்கிறாரு, அனிபினி அப்பாஸின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வழியாக இப்னு அப்பாஸ் வழியாக என்று அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்ட்ட அறிவிக்கிறார்ல, அறிவிக்கும் பொழுது ஹதசனாவும் போட்டிருப்பார். சில இடங்களில் எப்படி போடுவார்னு கேட்டால் அனின் நபின்னு போட்டுருவார். அனின் நபின்னு போட்டாலும் அதுவும் ஓகே தான். ஹதசனா சொல்லாட்டாலும் சரி, அகபரனா சொல்லாட்டாலும் சரி, அம்பவனா சொல்லாட்டாலும் சரி, சமயத்துன்னு சொல்லாட்டாலும் சரி, அனின் நபி வழி அந்த அன் போடுறார்ல அனின் நபின்னு, இந்த அனின் நபி என்று அவர் அறிவித்திருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் அனின் நபி என்று வார்த்தையை போட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் ஃபீமா எருவி அன் ரப்பிஹி, அதாவது சில ஹதீஸுகளை ரசூலுல்லா அவங்களாக நேரடியாக சொல்கிற மாதிரி வரும். சில ஹதீஸுகள் அல்லாஹ் சொல்கிறாங்கிற மாதிரி, அந்த பேசக்கூடிய ஆள் அல்லாங்கிற மாதிரி டைப்பில் வரும். உதாரணமாக நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லா சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை என்ன செய்வோம், ஹதீஸை குதுசின்னு பிரிச்சிருக்கிறாங்கல்ல, அந்த வகை அப்படி ஒரு பிரித்தலே கிடையாது. அந்த அந்த வகை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபீமா எருவி அன் ரப்பிஹின்னா
தன் ரப்பு வழியாக அறிவிக்கும் விஷயத்தில் என்ன சரி அனின் நபி நபி வழியாக என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்ன இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா வந்து அல்லாட்டிருந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாங்களே, ஹதீஸை குதுசின் அல்லாட்டிருந்துன்னு சொன்னால் அந்த பேச்சை பேசுனது அல்லா மாதிரி இருக்கும். யார் என்னை ஊர்ஜான் நெருங்குகிறானோ நான் ஒரு முழம் நெருங்குவேன் அப்படிங்கிற ரசூல்லா சொன்ன சொல்லு இல்லது, அல்லாவுடைய சொல்லு. அல்லாவுடைய சொல்ல ரசூல்லா எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ரப்பு வழியாக அறிவிக்கிற செய்திகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி இப்னு அப்பாஸ் பேசும்போது என்ன அபுல் ஆலியா சொல்கிறாரு, ஹதீஸில் வருது. எப்படி வருதுன்னா, இப்னு அப்பாஸ் வழியாக அன்னை போட்டார். அவர் யார் வழியாக? அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே அன் போட்டார். அவர் ரசூல்லா யார் வழியாக அறிவிக்கிறாருன்னா அன் ரப்பிஹி, ரப்பு வழியாக. அப்போ மொத்தத்துலையுமே அன்னுன்னே முடிச்சுட்டு போயிடலாம், எதை சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் வழியாக ரசூல் வழியாக இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் வழியாக அடுத்து வரும்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அன் என்று வரும். இப்படி வந்து இப்னு அப்பாஸ் அறிவித்திருக்கிறார் என்று அபுல் ஆலியா சொல்கிறார். அப்போ அனின் நபின்னு போட்டாலும் அதுக்கு என்ன அர்த்தம் தான், கேட்டாங்க சமயத்துன்னு அர்த்தம் வரும்னு போடுறார். ஓ கால அனசர்கள் எல்லாவனவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டால், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியாக சமயத்து நான் கேட்டேன் என்றோ எங்களுக்கு அறிவித்தார் என்றோ அந்த சொல்லை பயன்படுத்தாமல் அனசு சொல்கிறார். அனின் நபி ஒரு செய்தியை சொல்லும்போது அனின் நபின்னு சொல்கிறார், நபி வழியாக நான் அறிவிக்கிறேன். நபி யார் வழியாக அறிவிக்கிறார்னா ஃபீமா எருவிஹி அன் ரப்பிஹி, அவங்க தன் ரப்பு வழியாக அறிவிப்பார்கள், அந்த விஷயத்தில் நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். இது அஸ்ஸவஜல்லன்று அல்லாவை கண்ணியப்படுத்துறது. ரப்புன்னு வந்ததுனால அஸ்ஸவஜல்ல அல்லாஹ் கண்ணியமாகிவிட்டான்னு சொல்கிறது. அப்போ கண்ணியமான இறைவன் வழியாக நபி அறிவித்து நபி வழியாக நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அனசு சொல்லும் பொழுது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டால், அனின் நபின்னு போடுறாரு, அன் ரப்பிஹின்னு போடுறாரு. இதே மாதிரி அவரும் பண்ணியிருக்கிறார். ஓ கால அபு ஹுரைராவும் சொல்லியிருக்கிறாரு சில ஹதீஸுகளில் அனின் நபி சமீத்துன்னு போட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, போடாமைன்னு சொல்லியிருக்கிறார். அனின் நபி நபி வழியாக என்று அபு ஹுரைரா பேசியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா எருவிகி அன் ரப்பிக்கும், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எருவிகி அவங்க அறிவிக்கிறாங்க, அன் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் வழியாக அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அபு ஹுரைரா நபி வழியாக அறிவிக்கிறாரு, நபி வந்து உங்களுடைய இறைவன் வழியாக அறிவிக்கிறார் என்று சொல்லி அபு ஹுரைரா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அல்லாஹ் சொல்கிற மாதிரி உள்ள ஹதீஸு குதுசி இருக்குல்ல, அதை அறிவிக்கும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் உங்கள் இறைவன் வழியாக நபி அறிவிக்கிறாரு, நபி வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அன் என்கிற வார்த்தை அவரும் யூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த அன்கிற வார்த்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், அபுல் ஆலியாங்கிறவர் இப்னு அப்பாஸ் யூஸ் பண்ணதாக எடுத்து காட்டுறாரு, அனஸ் யூஸ் பண்ணதாக எடுத்து காட்டுறாரு. 3 சஹாபாக்கள் வந்து ஹத்தசனா அஹ்பரனா அம்பானா சமீத்து இது மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாமல் நபி ஹுரைரத்தை அனின் நபி வழியாக அபு ஹுரைரான்னு வந்துடும். இப்படியும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் ஹதீஸ் கலையில் உள்ளது தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. 60வது விஷயத்தில் 60வது ஹதீஸை சொல்லிட்டு இப்போ 61 ஹதீஸில் ஹதீஸிலேருந்து காட்ட போகிறார். எப்படி காட்டுறாருன்னு கேட்டால், 61 ஹதீஸை பாருங்கள். ஹத்தசனா குதைபா பின் சயீத் என்பவர் நமக்கு அறிவித்தார். இது புகாரிக்கு வந்துருச்சு. இது ஹதீஸை 61 ஹதீஸாக போடுறார். இந்த ஹத்தசனாலாம் எடுத்துக்கூடாது, இது ஹதீஸ். இந்த இவர் எதுக்காக இதை போடுறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவே அந்த ஹதீஸில் ஹத்தஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து காட்டுறதுக்காக இந்த ஹதீஸை கொண்டு வர்றார். அப்போ இந்த ஹத்தசனா குதைபா பின் சயீத்னா சாதாரண ஹதீஸுக்கு அர்த்தம் செஞ்சிங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தம் செஞ்சுட்டு போயிருங்க. இந்த ஹத்தசனாவை கொண்டுக்கிட்டு நம்ம நிறுவ முடியாது, அது சொல்லி முடிச்சிட்டார். ஹத்தசனா குதைபா பின் சயீத் நமக்கு சொன்னார். அவர் சொல்கிறாரு ஹத்தசனா இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் அவர் சொன்னதாக அவர் சொல்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அப்துல்லா இப்னு தீனார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனிபின் உமர் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமின ஷஜரத்தன் ஷஜருங்கிற வார்த்தை வந்து மரங்கள் பன்மைக்கு உரியது. ஷஜரத்துண்டு தேய சேர்த்தா ஒருமையாகும், அப்படி ஒரு வகை இருக்குது. ஷஜர் என்றால் மரம்னு சொல்லக்கூடாது, மரங்கள். ஒரு மரத்தை சொன்னீங்கன்னா ஷஜரத்துன் சேர்த்துக்கிறணும்.
அப்படி சில ஜம்முகள் இருக்கிறது. அந்த வகையில் சேர்ந்து இந்த ஷஜர் வார்த்தை. இன்னமின ஷஜரி, அஷ்ஜாருடைய அர்த்தம். ஷஜர்னா தான் இன்னமினல் அஷ்ஜாரி, மரங்களில் உள்ளது. ஷஜரத்தன், ஒரு மரம் இருக்குது. இன்ன வந்ததுனால இன்ன ஷஜரத்தன், இன்னவுடைய இசுமு அது. இன்ன ஷஜரத்தன் மின ஷஜரி, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது. லா எசுகுத்து வரகுஹா, அதனுடைய வரக்குன்னா இலை, அதனுடைய இலைகள் வந்து லா எசுகுத்து உதிர்வதில்லை. ஒரு மரம் ரசூல்லா வந்து சஹாபாக்கள்கிட்ட ஒரு ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க, வாய்மொழி பரீட்சை வைக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அது என்ன மரம் சொல்லுங்கள் பாப்பான்னு கேட்குறாங்க. அப்போ இன்னமின ஷஜரத்தி ஷஜரன், இன்னமின ஷஜரி ஷஜரத்தன், மரங்களில் ஒரு மரம் உள்ளது. லா எசுகுத்து வரகுஹா, அதனுடைய இலைகள் உதிராது. ஓ இன்னஹா மசலுல் முஸ்லிமி, அந்த மரம் ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது சொல்லிட்டு ஃபஹத்திசூனி மாஹிய, அது என்ன என்பதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்ங்கிறாங்க. இதுதான் பாயிண்ட். ஹத்திசூனி, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஹத்தஸவை போடுறாங்க. ஒரு மரத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டு பதிலை சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, ஃபஹத்திசூனி, ஹத்தஸவில் உள்ள வார்த்தை. ஹத்தஸவில் வந்து ஹத்திஸ் அம்ரு, ஹத்தீஸு ஹத்தீஸ் ஹத்தீஸா ஹத்தீஸு ஜம்மு. இது முத்தகல்லிமுடைய ஏ வந்ததுனால 3 சேர்த்து நெஞ்சிருக்கிறாங்க, ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஹத்தீசூனி, எனக்கு அறிவியுங்கள், மாஹிய, அது என்னவென்று அறிவியுங்கள். ஒரு மரம் இருக்குது, இலை உதிராத மரம், அது முஸ்லீமுக்கு ஒரு உதாரணம், அது என்ன மரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வக்கா நாசு ஃபி ஷஜரில் பவாதி, மக்கள் எல்லாம் வந்து கிராமங்களில் இருக்கிற மரங்களிலே வந்து போய் விழுந்தார்கள். அவங்க கவனம்லாம் என்ன இருக்குன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கிற மரம் தெரியல. அந்த மரம் பேரிச்ச மரத்தை சொல்கிறாங்க, இங்கனுக்குள்ளே இருக்கிற மரத்தையெல்லாம் கவனத்துக்கு வராமல், மரம் அந்த மரமாக இருக்கும், காடுகளில் இருக்கும்ல, காடுகளில் இருக்கிற மரங்களை பற்றி அவங்களுடைய சிந்தனை வக்கா நான் சொன்னால் மக்கள் விழுந்தார்கள். போய் விழுந்தார்கள் அர்த்தம் இல்லை, அவங்க சிந்தனையை செலுத்தினார்கள், மக்கள் சிந்தனையை செலுத்தினார்கள். ஃபி ஷஜரில் பவாதி, கிராமப்புறங்களில் உள்ள மரங்களில் கவனத்தை செலுத்தினார்கள்னு அர்த்தம். ஆளுக்கு அந்த புளிய மரமாக, அது வேப்ப மரமாண்டு ஒவ்வொரு மரமாக வந்து கவனத்தை போய்கிட்டே இருக்கிறது. கால் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாரு, ஓ வக்கஃபி நஃப்சி, எனது உள்ளத்தில் தோன்றியது அன்னஹன் நஹ்லா, அது பேர்ச்சம்பழம் தானே நல்லா தெரிஞ்சிருச்சு. கேள்வி கேட்டவுடனே எனக்கு தெரிஞ்சது அந்த மரம் இலை உதிராத ஒரு மரம், முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுறதுக்குள்ள மரம் என்று சொன்னால் அது வந்து பேரிச்சம்பழம் தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சாலும் ஃபஸ்தாஹி ஐத்து, நான் வெட்கப்பட்டேன். இவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம முந்திரி கொட்டை மாதிரி பேரிச்ச மரம்னா மற்ற பெரிய ஆளுக்கு மத்தியில் போய் நம்ம என்ன செஞ்சு சொல்லும்போது கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு எனக்கு. இஸ்தஹையான்னா ஹயான்றம்ல, ஹயான்னா வெக்கம். ஃபஸ்தஹி ஐத்து, நான் வெட்கப்பட்டேன். அப்போ சும்மா காலு சஹாபாக்கள் யாருக்கும் விட தெரியலை. அவங்களே கேட்டார்கள், ஹத்தீஸ்னா மாஹிய, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அது என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஹத்தீஸ்னா, ரசூலுல்லாவும் ஹத்தீஸுன்னு யூஸ் பண்ணுறாங்க, ரசூலுல்லாவை பார்த்து சஹாபாக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஹத்தீஸ்னா மாஹிய, அது என்னன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கால ரசூலுல்லா சொல்கிறாங்க, அந்நஹ்லா, அது பேரிச்ச மரம் தான். பேரிச்ச மரத்தை பலவிதமாக உதாரணம் காட்டி வந்திருக்குது. அப்போ நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த பேரிச்ச மரம் அந்த விஷயத்துக்கு நம்ம இது போக தேவையில்லை. இவர் எதுக்கு இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா இப்ராஹிம், ஹத்தசனா இஸ்மாயில் தானே ஹதீஸ் கலையில் போடுறாங்க. இந்த ஹத்தசனான்னு போட்டு ஒரு செய்தியை சொல்லலாமான்னு கேட்டால், ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லாவை நோக்கி சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹத்தீஸூனி, எனக்கு அறிவியுங்கள் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல்லாவை நோக்கி சஹாபாக்கள் ஹத்தீஸ்னா, எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு வருது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த பயன்படுத்துவதற்குள்ள வார்த்தைக்கு ஒரு பாடம் போட்டார். இது கொஞ்சம் ட்ரையான விஷயமாக தான் தெரியும் வந்து வெகுஜன மக்களுக்கு. ஆனால் மார்க் அறிஞராக இருக்கிறவங்களுக்கு, மார்க் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு வரைக்கும் முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.